நீங்கள் பார்க்குற இந்தியாவிலே பெஸ்ட்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அஸ் அ ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி என்ன சார் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆர்கா சார்ட்டில் நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் பை அபோன்னு சொல்லுவார் ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு, செல் பிலோன்னு சொல்லுவார். பை அபோன்னு வந்து மேலே வாங்குறதுக்காட்டி எட்டி பார்க்கறதுக்காட்டி மேலே போயிடும். அப்படியே ட்ரம்ப் வருவார், உள்ள ஒரு என்ட்ரி கொடுப்பாரு, செல் பிலோன்னு சொல்லுவார். திரும்பி பார்த்தா 6000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கும். பிடிக்க முடியுமா மார்க்கெட்டை? எப்படி பிடிக்க முடியும்னா, பை அபோ செல் பிலோன்றத நீங்கள், அதாவது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்னு போடுவாங்க, ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர்னு போடுவாங்க. நிறைய பேர் பல கோடி எழுந்த பிறகு தான் அந்த ஆர்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறவங்க இருக்காங்க. நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஆர்டரில் வந்து எதுவும் ப்ளேஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ டார்கெட்டை வந்து மார்க்கெட் ஆர்டராக போடுங்க, ட்ராக் பண்ணி மேலே மூவ் பண்ணுங்கள், டார்கெட் செட் பண்ணிக்கும். அப்படியே கீழே மூவ் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கும். ஒருவேளை நீங்கள் டார்கெட் பாயிண்ட்டு சார்ட் வச்சுருக்கீங்க, ரெசிஸ்டன்ஸ் லைனு, அதை மார்க் பண்ணி இந்த இடத்த எனக்கு டார்கெட் வேணும்னு செட் பண்ணிங்கன்னா செட் ஆகிக்கும். நீங்கள் மறுபடியும் மாடிஃபைலாம் பண்ண வேணாம், எங்கே வேணுமோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு பில்டிங் இந்தியாவில் கிடையாது, உலகத்துலேயும் கிடையாது.